வெல்கம் டு மெக்டாஜிஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவுட் சைடு மைக்ரோமீட்டரை பற்றி பார்க்க போகிறோம். இந்த அவுட் சைடு மைக்ரோமீட்டர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மைக்ரோமீட்டரில் நிறைய டைப்ஸ் இருக்குது. அதில் இந்த அவுட் சைடு மைக்ரோமீட்டர் அப்படிங்கிறது ஜென்ரலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மைக்ரோமீட்டர். இந்த டாபிக் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மெட்ராலஜி அண்ட் மெஷர்மெண்ட்டு கீழே வருது. இந்த அவுட் சைடு மைக்ரோமீட்டரோட டயக்ராம் இதுதான். ஸோ இந்த அவுட் சைடு மைக்ரோமீட்டர் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, நம்ம அவுட் சைடு டயாமீட்டரை நம்ம மெஷர் பண்ணுறது. அதாவது ரெண்டு டயாமீட்டர் இருக்குது ஒரு ஆப்ஜெக்டில். இன்னர் டயாமீட்டர்னு சொல்லலாம், இன்னர் டயாமீட்டர் சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவுட்டர் டயாமீட்டர்னு சொல்லலாம். இப்போ ஹாலோ பைப்பில் நமக்கு இன்னர் டயாமீட்டரும் இருக்கும், அவுட்டர் டயாமீட்டரும் இருக்கும். இல்லை ஒரு வெறும் ஷாஃப்ட்டு சாலிட் ஷாஃப்டாக இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து அவுட்டர் டயாமீட்டர் மட்டும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டயாமீட்டரை மெஷர் பண்ணுறதுக்கு மைக்ரோமீட்டரை யூஸ் பண்ணலாம். இன்னர் டயாமீட்டரை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு இன்சைடு மைக்ரோமீட்டரை நம்ம யூஸ் பண்ணணும். அதே மாதிரி அவுட் சைடு டயாமீட்டருக்கு நம்ம அவுட் சைடு மைக்ரோமீட்டரை யூஸ் பண்ணுவாங்க. இந்த மைக்ரோமீட்டர் அப்படிங்கிறது லீனியர் டைமென்ஷனையும் நம்மளால் மெஷர் பண்ண முடியும், அதுக்கப்புறம் லேட்ரல் டைமென்ஷனையும் நம்மளால் மெஷர் பண்ண முடியும். இப்போ லீனியர் டைமென்ஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா லென்த்து. ஸோ லென்த்தை நம்மளால் மெஷர் பண்ண முடியும், ஆனால் ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சு. நம்ம வந்து இப்போ 50 mm நம்ம லென்த் இருக்கக்கூடிய ஒரு ஒர்க் பீஸை நம்ம மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா அதோட ரேஞ்ச் நம்ம எடுத்துக்கிட்டால் மைக்ரோமீட்டரோட ரேஞ்ச் அப்படிங்கிறது இந்த 50க்குள்ளே அடங்குச்சு அப்படின்னா நம்ம மெஷர் பண்ண முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா லேட்ரல் டைமென்ஷன். லேட்ரல் டைமென்ஷனில் ரெண்டு சொல்லலாம். ஒன்று டயாமீட்டர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திக்னஸ். இந்த மாதிரி லேட்ரல் டைமென்ஷனில் டயாமீட்டர், திக்னஸ் இது ரெண்டையும் நம்மளால் மெஷர் பண்ண முடியும். இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துக்கக்கூடிய அந்த ரேஞ்ச் அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. இதில் ரேஞ்சு ஸ்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சொல்லுவாங்க. ரேஞ்சுனா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த மைக்ரோமீட்டரில் மிக குறுகிய அளவு, அதாவது மினிமம் அதனால் எந்த டைமென்ஷனை மெஷர் பண்ண முடியும். அதே மாதிரி மேக்ஸிமம், மினிமம் டு மேக்ஸிமம். ரேஞ்ச் அப்படிங்கிறது மினிமம் டு மேக்ஸிமம் அளவுகளை சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 0 to 25 mm அப்படின்ற எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா 25 mm to 50 mm இருக்கும். இந்த மாதிரி 50 mm to ஒரு 75 mm கொடுத்துருக்குறோன்னு வச்சுக்குவேன். ஸோ இந்த மாதிரி 3 அளவுகளில் இருக்கிறதா எடுத்துக்கலாம். இது மூணுமே ஒவ்வொரு ரேஞ்ச். இப்போ 0 to 25 mm அப்படின்னா அந்த மைக்ரோமீட்டர் இல்லைன்னா வெர்னியர் கேலிப்பர் எதுவாக இருந்தாலும் அதோட மினிமம் அளவு அப்படிங்கிறது 0வில் தான் நம்ம மெஷர் பண்ணி ஆகணும். அதே மாதிரி மேக்ஸிமம் அளவு அப்படிங்கிறது 25 mm வரைக்கும் தான் அந்த டைமென்ஷனை மெஷர் பண்ண முடியும். அது லென்த்தாக இருந்தாலும் டயாமீட்டராக இருந்தாலும் இல்லை திக்னஸாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒன்று தான். அடுத்து இப்போ 25 to 50 mm எடுத்துக்கிட்டிங்கன்னா மினிமம் 25 mm இருக்கக்கூடிய டயாமீட்டரோ லென்த்தோ திக்னஸோ நம்ம மெஷர் பண்ணலாம். இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட ஒர்க் பீஸ் ஒரு 27 mm இருக்குது அப்படின்னா 25 to 50 mm இருக்கக்கூடிய ரேஞ்ச் இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்ம எடுத்து மெஷர் பண்ணலாம். அதே 23 mm இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, எதை எடுக்கணும்? 0 to 25 mm இருக்கக்கூடிய ரேஞ்ச் இருக்கக்கூடிய மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்ம எடுத்துக்கணும். இப்போது 75 mm இருக்குது அப்படின்னா இதை நம்ம எடுத்துக்கணும், இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ ரேஞ்ச் அப்படிங்கிறது மினிமம் டு மேக்ஸிமம். ஸோ மினிமம் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்னால எவ்வளோ மெஷர் பண்ண முடியும், மேக்ஸிமம் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்னால எவ்வளோ மெஷர் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறது தான் அந்த ரேஞ்ச் அப்படிங்கிறது. இன்னொன்று இருக்குது ஸ்பேன் அப்படிங்கிறது. ஸ்பேன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மேக்ஸிமம் வேல்யூ மைனஸ் மினிமம் வேல்யூ, மேக்ஸிமம் வேல்யூ மைனஸ் மினிமம் வேல்யூ. இது வந்து 2 தான், மினிமம் டு மேக்ஸிமம் அதை சொல்லிடுவாங்க. இங்கே இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட இன்ஸ்ட்ருமெண்ட் 0 to 25 mm ரேஞ்ச் இருக்குது அப்படின்னா அதோட மேக்ஸிமம் வேல்யூ எவ்வளவு? 25 mm வரைக்கும் மெஷர் பண்ண முடியும், மினிமம் 0 தான் மெஷர் பண்ண முடியும். ஸோ இதோட ஸ்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 mm. அதே இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் 25 to 50 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 50 minus 25, ஸோ அதோட வேல்யூ 25 mm. அதே மாதிரி 50 to 75 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 75 minus 50 is equal to 25 mm. ஸோ இந்த மைக்ரோமீட்டர் நான் சொன்ன இந்த 3 ரேஞ்சோட மைக்ரோமீட்டரோட ஸ்பேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 25 mm வேரியண்ட்டில் இருக்குது அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். ஸோ இதுதான் ரேஞ்ச் அண்டு ஸ்பேன் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஒர்க்கிங் பிரின்சிபல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்க்ரூ அண்டு நட்டு. அதாவது நீங்கள் எப்படி ஒரு ஸ்க்ரூ நட் அசம்பிளியை அசம்பிள் பண்ணுவீங்களோ அதன்படி தான் இந்த மைக்ரோமீட்டர்
ஒர்க் ஆகுது. இதை ஒரு மைக்ரோமீட்டர்னு சொல்கிறோம், ஆனால் இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, அதாவது ஸ்க்ரூ கேஜ் எடுத்துக்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்க்ரூ கேஜ் ஆர் மைக்ரோமீட்டர். ஜென்ரலாக மைக்ரோமீட்டர் அப்படின்னா அவுட் சைடு மைக்ரோமீட்டர் தான் சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ ஸ்க்ரூ கேஜ் இல்லைன்னா மைக்ரோமீட்டர் அப்படிங்கிறதான் இதோட பேர். சரி, இப்போ நம்ம பிரின்சிபல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ அண்டு நட் அசம்பிளி எப்படி நம்ம பண்ணுவோம்? டைட் பண்ணுவோம் இல்லைனா லூஸ் பண்ணுவோம். ஸ்க்ரூவையும் நட்டையும் வச்சு டைட் பண்ணுவோம் இல்லைனா லூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த திம்பிள் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த திம்பிள் அப்படிங்கிற பார்ட்டை நம்ம கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் ரொட்டேட் பண்ணோம்னா இந்த திம்பிள் என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபார்வர்ட் டைரெக்ஷனில் மூவ் ஆகும். அதே நம்ம ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் திருப்பணும் அப்படின்னா, நட்டை மாதிரி திருப்பணும் அப்படின்னா அது விலகி செல்லும், அதாவது அவுட்வேர்டாக வெளியில் வரும். ஸோ இதுதான் இதோட மைக்ரோமீட்டர் இல்லைன்னா ஸ்க்ரூ கேஜோட பிரின்சிபல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லீனியர் டைமென்ஷன், லேட்ரல் டைமென்ஷன் ரெண்டையும் நம்மளால் மெஷர் பண்ண முடியும். ஸோ லீனியர் டைமென்ஷன் அப்படிங்கிறது நேர் ஓட்டில் இருக்கக்கூடிய டைமென்ஷன். ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா அதில் லீனியர் டைமென்ஷன் அப்படிங்கிறது நம்ம லென்த் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு ரவுண்ட் ராடை கன்சிடர் பண்ணிக்கோங்க, ஸ்கொயர் ராடை கன்சிடர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதில் ஒரு வித் இருக்கும் இல்லையா, ஸோ வித் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதே மாதிரி திக்னஸ் ஒன்று இருக்கும். ஸோ அது வந்து 3 டைமென்ஷனில் இந்த மாதிரி பார்க்கும்போது தெரியும். ஸோ இந்த திக்னஸ் அப்படிங்கிறதையும் நம்மளால் மெஷர் பண்ண முடியும். ஸோ லீனியர் டைமென்ஷன் அப்படிங்கிறது லென்த்து சொல்லலாம். இல்லை ஒரு ஆப்ஜெக்டில் லேட்ரல் டைமென்ஷன் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம டயாமீட்டர் சொல்லலாம், இல்லை திக்னஸ் சொல்லலாம். இல்லை நமக்கு வந்து ரெக்டாங்கிள் பீஸாக இருக்குது இல்லை ஸ்கொயர் பீஸாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வித்தும் நம்ம சொல்லலாம், சரியா? ஸோ இந்த மாதிரி நம்ம லீனியர் டைமென்ஷன் மெஷர் பண்ண முடியும், லேட்ரல் டைமென்ஷன் மெஷர் பண்ண முடியும். ஆனால் நம்ம எடுத்துக்கக்கூடிய ரேஞ்ச் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். இங்கே நம்ம எவ்வளோ மெஷர் பண்ணுறோமோ அதை பொறுத்து இந்த ரேஞ்சுக்கு நம்ம எடுத்துக்கணும். சரி, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட அக்யூரசி அப்படின்னா, ஸோ அக்யூரசி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதோட லீஸ்ட் கவுண்ட், சரிங்களா? இந்த இடத்துல லீஸ்ட் கவுண்ட்டுன்னு சொல்லுவாங்க. லீஸ்ட் கவுண்ட் அப்படிங்கிறது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்னால மிகச்சிறிய அளவு மெஷர் பண்ணக்கூடிய வேல்யூ, சரியா? ஸோ இந்த லீஸ்ட் கவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோமீட்டருக்கு 0.01 மில்லிமீட்டர் அப்படிங்கிற அளவில் இருக்குது. 0.01 மில்லிமீட்டர். இது எப்படி இந்த 0.01 மில்லிமீட்டர் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல திம்பிள் ஸ்கேல் இருக்குது. இந்த திம்பிள் ஸ்கேல் சொல்லுவாங்க, சில நேரத்தில் ஆக்சிலரி ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சிலரி ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆக்சிலரி ஸ்கேலை வந்து 100 டிவிஷனாக பிரிச்சுக்குவாங்க. ஸோ 100 டிவிஷன் அப்படிங்கிறத பிரிச்சுக்குவாங்க. ஸோ 1/100 அப்படின்னு போட்டாங்கன்னா 0.01 mm அப்படிங்கிறது வரும், சரியா? ஸோ அதுதான் இந்த லீஸ்ட் கவுண்ட் அப்படின்னு சொல்கிறது. இந்த மைக்ரோமீட்டர்னால அளவிடக்கூடிய மிகச்சிறிய அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 0.01 mm அப்படிங்கிறது. அடுத்து இந்த மைக்ரோமீட்டரோட டைப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது. அதில் அவுட் சைடு மைக்ரோமீட்டர் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது. அது இல்லாமல் இன்சைடு மைக்ரோமீட்டர் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்க்ரூ த்ரெட் மைக்ரோமீட்டர் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் டெப்த் மைக்ரோமீட்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது இல்லாமல் போர் கேஜ் அப்படின்னு ஒன்று இருக்குது, போர் கேஜ். ஸோ இந்த மாதிரி இந்த மைக்ரோமீட்டரில் இவ்வளவு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இன்சைடு மைக்ரோமீட்டர் அப்படிங்கிறது இன்சைடு அளவில் மெஷர் பண்ணுறது, அவுட் சைடுங்கிறது நம்ம அவுட் சைடு டயாமீட்டர், அவுட் சைடு லென்த் இதெல்லாம் மெஷர் பண்ணுறதுக்கு. ஸ்க்ரூ த்ரெட்டுங்கிறது பிச்சை மெஷர் பண்ணுறதுக்கு. டெப்த் மைக்ரோமீட்டருங்கிறது எவ்வளவு டெப்த் இல்லை ஹைட் இருக்குங்கிறத மெஷர் பண்ணுறது. போர் கேஜுங்கிறது டயாமீட்டர், சிலிண்டரோட டயாமீட்டரை மெஷர் பண்ணுறதுக்கு போர் கேஜ். இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது இதில். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் அண்ட் ஸ்பேன் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். லீஸ்ட் கவுண்ட் அப்படிங்கிறது 0.01 mm, அதை 100 டிவிஷனாக வந்து திம்பிள் ஸ்கேலை பிரிச்சிருப்பாங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து இதோட பார்ட்ஸ் அப்படிங்கிறத பார்த்துடலாம். பார்ட்ஸ். ஸோ பார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல யூ ஃப்ரேம் அப்படின்னு ஒன்று சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த யூ ஃப்ரேம் சில நேரங்களில் சி ஃப்ரேமும் யூஸ் பண்ணுவாங்க. சி ஃப்ரேம் அப்படின்னா சி ஷேப்பில் இருக்கும், இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கும். யூ ஷேப் அப்படிங்கிறது யூ ஷேப்லேயும் இருக்கும். நீங்கள் என்ன மாதிரி டயக்ராம் போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே யூ ஃப்ரேம் ஆர் சி ஃப்ரேமை நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ இது வந்து மற்ற பார்ட்ஸ் எல்லாத்தையும் ஹோல்டு பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க. இந்த சி ஃப்ரேமில் தான் நம்ம லெஃப்ட் ஹேண்டை வச்சு நம்ம பிடிச்சிக்கணும். ஸோ இந்த இடத்துல ஆன்வில் அப்படிங்கிற ஒரு பார்ட் இருக்கும். இந்த ஆன்வில் அப்படிங்கிற பார்ட்டு எப்பவுமே நகராது, இது ஃபிக்ஸ்டான ஒன்று, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லேயே ஃபிக்ஸ் ஆகி நிற்கும். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இந்த ஸ்பிண்டில் அப்படின்னு இருக்கும். இந்த ஸ்பிண்டில் அப்படிங்கிறது
டேரக்ஷன் இந்த மாதிரி இருக்கும். ஸோ லெஃப்ட் டு ரைட் வந்து மூவ் ஆகும். எப்படி மூவ் ஆகும்னா ரொட்டேட் பண்ணுறது மூலமாக மூவ் ஆகும். இந்த இடத்துல திம்பிள் இருக்கு இல்லையா, இந்த திம்பிளை தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா ரொட்டேட் பண்ணுவோம். ஸோ ஃபார்வர்ட் டைரெக்ஷனில் ரொட்டேட் பண்ணோம்னா கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் நம்ம இங்கே ரொட்டேட் பண்ணணும். அதே ரிவர்ஸ் டைரெக்ஷனில் வரணும், அதாவது விட்டு விலகி செல்லணும் அப்படின்னா, அதாவது ஒர்க் பீஸை லூஸ் பண்ணணும் அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் இந்த திம்பிளை லூஸ் பண்ணணும். சரி, இப்போ நம்ம இந்த ஸ்பிண்டில் அப்படிங்கிறது மூவ் ஆகும். இந்த இடத்துல பாருங்கள் லாக் நட்டுன்னு இருக்கும். இந்த லாக் நட்டுங்கிறது இங்கே இருக்கக்கூடிய மிகச்சிறிய பார்ட். இந்த லாக் நட்டை நம்ம லாக் பண்ணி இந்த ஸ்பிண்டில் நம்ம மூவ் பண்ணாத அளவு நம்ம பார்த்துக்க முடியும். அது ஒர்க் பீஸை நம்ம வச்சதுக்கப்புறம் அது நகரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த லாக் நட்டை வச்சுருக்காங்க. அடுத்து இருக்கக்கூடிய பார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்கேல். இந்த மெயின் ஸ்கேலில் வந்து ரீடிங் இருக்கும். இதில் 0, 1, 2, 3 அந்த மாதிரி ரீடிங் இருக்கும். ஸோ இந்த மெயின் ஸ்கேல் அப்படிங்கிறது தான் 0 to 25 அப்படின்னா 25 mm வரைக்கும் நம்மளால் இதில் மெஷர் பண்ண முடியும். அதே 50 to 75 அப்படின்னா 50லேருந்து 75 mm வரைக்கும் நம்மளால் மெஷர் பண்ண முடியும். இந்த ரேஞ்ச் அப்படிங்கிறது இதை வச்சு தான் நம்ம சொல்லுவாங்க. சரி, நம்ம இந்த மெயின் ஸ்கேல் அப்படிங்கிறதுல ரீடிங் இருக்கும். ஸோ மில்லிமீட்டரில் தான் இருக்கும். இங்கேயே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் 0.01 mm அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி 0 to 25 அப்படிங்கிறத மெஷர் பண்ணுவாங்க. அதே மாதிரி 0 to 25 அப்படிங்கிறத இங்கே நோட் பண்ணியிருப்பாங்க. இது எதுக்காக அப்படின்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட ரேஞ்ச் என்ன, லீஸ்ட் கவுண்ட் என்ன அப்படிங்கிறத இந்த இடத்துல டைப் பண்ணி நம்ம கொடுத்துருப்பாங்க. சரி, இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா திம்பிள் ஸ்கேல். மெயின் ஸ்கேல் முடிஞ்சது. திம்பிள் ஸ்கேல் அப்படிங்கிறது இந்த மெயின் ஸ்கேலில் ஃபார்வர்ட் ஆகும், அதே மாதிரி ரிவர்ஸில் லூஸும் ஆகும். ஸோ இந்த திம்பிள் ஸ்கேலில் பார்த்தீங்கன்னா 100 டிவிஷன்ஸை இந்த மாதிரி பிரிச்சிருப்பாங்க. ஸோ அந்த 100 டிவிஷன்ஸ் வந்து 1/100 அப்படின்னு போட்டோம்னா நமக்கு 0.01 கிடைக்குது. இதை வச்சு தான் நமக்கு லீஸ்ட் கவுண்ட் சொல்கிறாங்க. சரி, இந்த திம்பிள் ஸ்கேலில் திம்பிள் வந்து அட்டாச் ஆகிருக்கும். இந்த திம்பிள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நர்லிங் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி இந்த நர்லிங் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா கிரிப்பாக பிடிச்சி நம்ம திருப்புறதுக்காக இந்த திம்பிள் அப்படிங்கிறது யூஸ் ஆகுது. இந்த திம்பிளை நம்ம நட்டு மாதிரி யூஸ் பண்ணி ஒர்க் பீஸை இந்த இடத்துல ஹோல்டு பண்ணிக்கணும். இந்த ஆன்விலுக்கும் ஸ்பிண்டிலுக்கும் இருக்கக்கூடிய இந்த கேப்பில் தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஒர்க் பீஸை ஹோல்டு பண்ணுவாங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃப்ரேமை பிடிச்சிக்கிட்டு ஒர்க் பீஸையும் நம்ம லெஃப்ட் ஹேண்ட்லேயே வச்சு இங்கே திம்பிளை ரைட் ஹேண்டில் ரொட்டேட் பண்ணணும். அப்படி ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒர்க் பீஸ் ஹோல்ட் ஆகிடும். ஒர்க் பீஸை எப்பவுமே பிடிக்கும் போது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் காயமாகாத அளவுக்கு நம்ம பிடிச்சிக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா காயமாயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து அசம்பிள் பண்ணும்போது அது அசம்பிள் ஆகாது. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கும்போது எந்த ஒரு ஜாப் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதில் காயமாகாத அளவு நம்ம டைட் பண்ணிக்கணும். அதுக்காக இந்த இடத்துல பாருங்கள் ரேட்செட் அப்படிங்கிற ஒரு பார்ட் கொடுத்துருப்பாங்க. ரேட்செட் ஸ்டாப் அப்படின்னு சொல்லுவாங்க சில இடங்களில் ரேட்செட் அப்படிங்கிறத மட்டும் நோட் பண்ணி சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ரேட்செட் பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு நம்ம அதிகமாக திருப்பணும் அப்படின்னா திம்பிளை வச்சு திருப்பிக்குவாங்க. ஒர்க் பீஸ் பக்கத்தில் போயிடுச்சு, ஒரு மைனூட்டான ரொட்டேஷன் தான் நமக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ரேட்செட்டை திருப்புவாங்க. இந்த ரேட்செட்டை திருப்பும்போது சவுண்டு வரக்கூடாது, சரிங்களா? அந்த மாதிரி ஒரு சவுண்டு, ஏதாவது ஒரு டிக் டிக்னு ஒரு சவுண்டு வர்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம நிறுத்திக்கணும். அதுக்கு மேலே வந்து ஒர்க் பீஸை டைட் பண்ணக்கூடாது. அப்படி டைட் பண்ணிங்கன்னா ஒர்க் பீஸ் ஆல்ரெடி டைட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கு மறுபடியும் திருப்பினீங்கன்னா ஒர்க் பீஸ் வந்து காயமாக வாய்ப்பு இருக்குது. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட இதுவும் பார்ட்ஸும் பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த ரேட்செட் ஸ்டாப் அப்படிங்கிறது ஒரு சவுண்டு கொடுத்துருச்சு அப்படின்னா அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணக்கூடாது, டைட் பண்ணக்கூடாது. சரி, இந்த மெயின் ஸ்கேலுக்கு இன்னொரு பேர் வந்து ஸ்லீவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மெயின் ஸ்கேலுக்கு இன்னொரு பேர் வந்து ஸ்லீவ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ இதோட ஒர்க்கிங்கை பார்த்துடலாம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது ஜீரோ எரர் செட்டிங்கை நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கணும். இதை பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஸ்பிண்டில் மூவ் பண்ணி லெஃப்ட் சைடில் ஹேண்ட்வீலுக்கு ஒட்டி வச்சுருக்கணும். சரி, ஃபுல்லாக டைட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரீடிங் எதுவும் காட்டாது. ஸோ இந்த திம்பிள் வந்து ஃபார்வர்ட் டைரெக்ஷனில் மூவ் ஆகிருக்கும். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு லைன் இருக்கும். இந்த இடத்துல 0 அப்படிங்கிற ஒரு ரீடிங் இருக்கும். இப்போ 44, 45 இருக்கு இல்லையா, அது வந்து இனிஷியல் ரீடிங் 0ன்னு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியலாக நம்ம இந்த 0 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கீழே இருந்தது அப்படின்னா அது வந்து பாசிட்டிவ் எரர்னு சொல்லுவாங்க. மேலே இருந்தது அப்படின்னா அது வந்து நெகட்டிவ் 0 எரர்னு சொல்லுவாங்க. இப்போ 2 லைன் கீழே இருக்குது அப்படின்னா பாசிட்டிவ் எரர். இப்போ 2 லைன் கீழே இருக்குது அப்படின்னா 2 × 0.01, அதாவது ஒவ்வொரு கோடும் 0.01 அளவு இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ 2 லைன் கீழே இருக்குன்னா 2 × 0.01 எரர். அதே இந்த 0 மேலே இருக்குன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ 3 லைன் மேலே இருக்குது அப்படின்னா 3 × 0.01
அப்படிங்கிறது எரராக இருக்கும். சரிங்களா? இதை வந்து நீங்கள் கரெக்ஷன் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ என்கிட்ட இவ்வளோதான் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது, வேறு இல்லை அப்படின்னா, இப்போ கீழே இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கணும், ஆட் பண்ணிக்கணும், அது பாசிட்டிவ் எரர். அதே மாதிரி மேலே இருக்குது அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஃபைனல் ரீடிங்லேருந்து மைனஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த 0 எரரை செட் பண்ணிக்கணும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 0 எரர் இருந்துச்சு அப்படின்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சுட்டு வேறு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் நம்ம மெஷர் பண்ணுறது பெட்ரு. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 0 எரருக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக 0 எரர் பார்க்குறதுக்கு முன்னாடியே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்விலை, அதுக்கப்புறம் இந்த உங்களோட இன்ஸ்ட்ருமெண்ட்டை, ஸ்பிண்டில், எல்லா பார்ட்ஸையும் எல்லாத்தையும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இந்த 0 எரர் செட்டிங்கு பார்க்கணும். ஸோ 0 எரர் செட்டிங் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அடுத்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களோட ஒர்க் பீஸை இந்த ஆன்விலுக்கும் ஸ்பிண்டிலுக்கும் இடையில ப்ளேஸ் பண்ணி வைக்கணும். ஸோ எவ்வளோ தூரம் உங்களுக்கு டயாமீட்டரோ இல்லை லென்த்தோ நீங்கள் மெஷர் பண்ணுறீங்களோ அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலான்னா ஃபுல்லாக இந்த ஸ்பிண்டிலை லூஸ் பண்ணி விட்டு டைட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட ஒர்க் பீஸை ஆன்விலுக்கும் ஸ்பிண்டிலுக்கும் இடையில இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் இங்கே ரீடிங் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட ரீடிங் இருக்கும். ஸோ இப்போ உதாரணத்துக்கு 2 அப்படிங்கிறது மெயின் ஸ்கேல் ரீடிங்காக இருக்குது அப்படின்னா அடுத்து இந்த திம்பிள் ஸ்கேலோட ரீடிங் இந்த லைனுக்கு அடுத்து இந்த லைன் கிட்ட உங்களுக்கு எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. இப்போது 43 இருக்குன்னு எடுத்துக்கலாம். 43 இன்ட்டு அடுத்து உங்களோட 0.01 அப்படிங்கிறது லீஸ்ட் கவுண்ட். ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரீடிங்கை எடுக்கணும். ஸோ இதுதான் டோட்டல் ரீடிங் அப்படிங்கிறது. ஸோ ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்கேல் ரீடிங் ப்ளஸ் ஹெட் ஸ்கேல் ரீடிங் இன்ட்டு லீஸ்ட் கவுண்ட். ஸோ மெயின் ஸ்கேல் ரீடிங் அப்படிங்கிறது உங்களோட ஸ்லீவ் ஆர் மெயின் ஸ்கேலில் காட்டக்கூடிய ரீடிங். ஹெச்எஸ்ஆர் அப்படிங்கிறது உங்களோட திம்பிள் ஸ்கேலில் காட்டக்கூடிய ரீடிங். லீஸ்ட் கவுண்ட் அப்படிங்கிறது உங்களோட இன்ஸ்ட்ருமெண்ட்டோட லீஸ்ட் கவுண்ட். ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான டோட்டல் ரீடிங் அப்படிங்கிறது கிடச்சிடும். ஸோ இப்படி தான் ஒரு மைக்ரோமீட்டரில் நம்ம என்ன பண்ண போனோம் அப்படின்னா ரீடிங்கை எடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு 0 செட்டிங் பார்க்கணும், 0 எரர் செட்டிங் பார்க்கணும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எல்லாம் க்ளீன் பண்ணிடணும். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தான் 0 செட்டிங் எரர் பார்க்கணும். ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் பீஸை கரெக்டாக ஹோல்டு பண்ணி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நீங்கள் ஆன்விலுக்கும் ஸ்பிண்டிலுக்கு இடையில ப்ளேஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு டைட் பண்ணுறதுக்கு எப்படி யூஸ் பண்ணுவீங்க, அந்த திம்பிளை கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் பண்ணுவீங்க. ரொட்டேட் பண்ணி அந்த இம்ப்ரெஷன் விழுகாத அளவுக்கு ஒர்க் பீஸை டைட் பண்ணுங்கள். ரேட்செட் மூலமாக அது கரெக்டாக டைட் ஆகிடுச்சு அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நீங்கள் லாக் நட் இருந்ததுன்னா லாக் நட்டை நீங்கள் ஆன் பண்ணி இது பண்ணி விட்டுக்குங்க, திருப்பி வச்சுக்கோங்க. ஸோ உங்களோட ஒர்க் பீஸு என்ன ஆகாது, கீழே விழுகாது. ஸோ அடுத்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா மெயின் ஸ்கேல் ரீடிங் பார்க்க போகிறீங்க, ஹெட் ஸ்கேல் ரீடிங் பார்க்க போகிறீங்க. இது ரெண்டையும் பார்த்துட்டு இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நீங்கள் ரீடிங்கை ஈஸியாக எடுத்துடலாம். இப்போவும் பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் மைக்ரோமீட்டர்லாம் இருக்குது. இந்த டிஜிட்டல் மைக்ரோமீட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு ரீடிங்கை கொடுத்துரும். இன்னொரு வீடியோவில் டிஜிட்டல் மைக்ரோமீட்டர் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நீங்கள் ஜாபை மட்டும் வச்சு நீங்கள் டைப் பண்ணிங்க போதும், டிஜிட்டல் மைக்ரோமீட்டர் வந்து உங்களுக்கு ஈஸியாக ரீடிங்கை கொடுத்துரும். சரி, இந்த மைக்ரோமீட்டரோட அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தின் வயரோட டயாமீட்டரெலாம் நம்மளால் மெஷர் பண்ண முடியும். மைனூட்டான திக்னஸ் எல்லாம் நம்மளால் ஈஸியாக மெஷர் பண்ண முடியும். டயாமீட்டரை மெஷர் பண்ண முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா இது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேப்லையெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஃபிசிக்ஸ் லேபில், லேத் ஷாப்லையெல்லாம் ஒர்க் பண்ணுறவங்க, இந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் லைனில் இன்ஸ்பெக்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த மைக்ரோமீட்டர் அப்படிங்கிறது தேவைப்படும். சரி, இப்போ இந்த வீடியோவில் அவுட் சைடு மைக்ரோமீட்டரை பற்றி தெளிவாக தெரிஞ்சிருப்போம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.